ஞானம் அடைய 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 கடவுள் புரிய புரிய அந்த கற்பகத்தை தொழ தொழ உங்களுக்கும் சாத்தியம், எல்லாருக்கும் அது சாத்தியம். எனக்கு தான் எல்லாம் கிடையாது. புரியுதா? பேசணுன்னு அவசியம் இல்லை, பாட்டு எழுதணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் வரும், தேவைப்பட்டா வரும், சாத்தியம்தான். அது மாதிரிலாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் அந்த அவ்வளோ விசேஷமான இடம். ஞானம்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, அந்த ஊருக்கு வந்துட்டிங்கன்னா பல்பொருள் அங்காடி அது எல்லாம் கிடைக்கும். இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஞானன்ற சொல்லி சொம்மனா ஒருத்தன் கோமனை என்ன ஏமாற்றிட்டு போயிட்டானுங்களா? நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா ஞானின்னா கோமம் கட்டு இருப்பார், ஞானின்னா பேச மாட்டார், ஞானின்னா அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு யாரும் கற்பனை பண்ணிட்டானுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கிறீங்க, இப்படி தான் இருப்பார் பொழுது அப்படின்னு. ஞானியால் மட்டும்தான் எப்படி வேணால் வாழ முடியும். நீங்கள் ஒரு செயல் செய்யறதுக்கு குற்ற உணர்வு ஆகுறீங்கன்னா அந்தால அந்த மாதிரி குற்ற உணர்வு ஆக மாட்டார். அவருக்கு தேவைன்னா அதை சாதாரணமாக செஞ்சுட்டு போவார். அவ்வளோ தான் சரியாக செய்யவும் முடியும். ஸோ எந்த ஒரு செயலையும் சரியாக செய்கிறது எப்படின்னு கற்றுப்பிடிச்சிப்பார். ஒரு செயலை சரியாக செய்கிறது எப்படி, இல்லைன்னா அந்த செயல் வானம், 2 காரணம். அந்த மாதிரி நீங்கள் தான் வாழ முடியும், உங்களாலேயும் முடியும். எல்லாருக்கும் அது உண்டு. இந்த ஜாதிக்கு, இந்த மதத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த உணவு சாப்பிட்றவனுக்கெல்லாம் கிடையாது, ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஞானம் உண்டு. நிறைய பேர் ஞானம்னாக்கா ஆணுக்கு தான் போல, கிடையாது, எல்லாருக்கும் ஞானம் உண்டு. ஏழை பணக்காரன் கிடையாது. புரியுதானா சொல்லிட்டு? அவ்வளோ தூரம் தெளிவான இடம் அந்த இடம். எல்லோரும் அங்கே வாங்க, பயிற்சி ஒழுங்காக பண்ணுங்கள். கற்பகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன், கற்பகம் சொல்லி கொடுத்துக்கிறேன். அந்த கற்பகத்தை கை தோந்தீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, நீங்கள் தெளிவாகிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. என்னை பின்தொடர்றது தானே 2வது விஷயம். உங்களை கவனிக்க வேண்டியது யார் விஷயம்? உங்களை மதிங்க, உங்கள்கிட்ட விசேஷமான பொருள் இருக்குது, அதை கொண்டாடுங்க. அதனால் நீங்கள் இன்னும் மேலும் என்ன ஆகிடுவீங்க, சிறப்பாக இருப்பீங்க, படைப்பாளியாக மாறுவீங்க.